Bismillahirrahmanirrahim. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. நாங்க இன்றைக்கு கிரேட் 7 முதலாவது அதாவது மூன்றாம் தவணைக்குரிய முதலாவது பாடத்தை தான் பார்ப்போம். அப்ப மூன்றாம் தவணைக்குரிய பாடங்கள்ல முதலாவது பாடம் விகிதம். விகிதம் என்றால் இந்த ஆரம்பத்துல கிரேட் 6ல விகிதம் சம்பந்தமாக பார்த்துடுச்சு. அப்ப அதுல வந்து விகிதம் வந்து விகிதம் என்ன, அதாவது 21ஆம் பாடம் மூன்றாம் தவணைக்கு 21ஆம் பாடத்திலிருந்து 29ஆம் பாடம் வரங்காட்டும் மூன்றாம் தவணைக்குரிய பாடங்கள் வார அதுல முதலாவது 21வது பாடம் தான் மூன்றாம் தவணைக்கு முதலாவது பாடம் விகிதம். விகிதம் என்றால் என்ன? விகிதம் என்றால் ரெண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்களோட அளவுகள் இல்லைங்களா? ஒரே அளவுகள் குறிப்பிட்ட ஒரே அலகுகள் இருந்தால் அந்த அளவுகளுக்கு இடையிலான எண் ரீதியான தொடர்பு தான் விகிதம். உதாரணமாக நாங்க வீட்டுல பிளேன் டீ ஊத்துறேன்டா பிளேன் டீக்கு என்னென்ன ஒன்று பிளேன் டீ விடுங்க, பிளேன் டீக்கு தேயிலை போடணும், சீனி போடணும், சரியா? உதாரணமாக அப்ப பிளேன் டீக்கு போடுற தேயிலையோட அளவும் கிராம்ல தான் வரும். அதே மாதிரி சீனியின் அளவும் கிராம்ல தான், மில்லி கிராம் எடுக்கலாம். அப்ப அந்த அளவுகள் ஒரே அலகு, ஒன்றோ கிராம் அல்லது மில்லி கிராம். அப்ப அந்த அலகுகளுக்கு இடையிலான ஒரு தொடர்பு தான் விகிதம். உதாரணமாக பழச்சாறு ஊத்துறா பழச்சாறுக்கு நீங்க ஊத்துற அந்த பழச்சாறு ஒரு அளவு, அதே மாதிரி எடுக்கிற நீர் அளவும் என்ன லிட்டர்லயா மில்லி லிட்டர்ல இருக்கலாம். அப்ப அந்த அலகுகள் உண்டு, ஆனா அந்த அளவுகளுக்கு இடையிலான எண் தொடர்பு தான் விகிதம். உதாரணமாக ஒரு பழச்சாறு செய்யறேன், அந்த பழச்சாறுக்கு எடுக்கிற பழச்சாறுக்கும் நீருக்கும் இடையிலான தொடர்பு 2 பங்குக்கு 3 பங்கு வந்தா அதை விகிதமா எழுதுறேன்னா 2:3, ரைட்? 2:3 என்ற அடிப்படையில இந்த விகிதங்களை எழுது. அப்ப எழுத்து நாங்க படிச்சுட்டோம் விகிதங்களை எப்படி எழுதுற அந்த தொடர். இந்த உதாரணமாக விகிதங்கள் எழுதுறதுக்கு நாங்க உதாரணம் தெரியும். உதாரணமா ஒரு வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளை எண்ணிக்கை 20, பெண் பிள்ளை எண்ணிக்கை 25 இருந்தா எப்படி விகிதம்? 20 ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 25. இதான் இது. 20க்கு 25 என்ற விகிதம் இங்க எழுது. அதே மாதிரி ஒரு கேக் தயாரிக்கிறதா இருந்தா அங்க 1 கிலோகிராம் மாவும் 500 கிராம் சீனியும் 500 கிராம் பட்டரும் கலந்து கேக் தயாரிக்கிறதா அதை விகிதம். அப்ப 1 கிலோகிராம் மா, பட்டர், சீனி, 1 கிலோகிராம் 500 கிராம் பட்டர் 500 கிராம் சீனி இல்லைங்க இப்படி இது ஒரே அழகு. அப்ப கிலோகிராம் அழகா மாத்தணும். எப்படி இந்த 1000 கிராம், இது 500 கிராம், இது 500 கிராம். அப்ப இதை நாங்க விகிதமா எழுதுறா எப்படி 1000க்கு 500க்கு 500 இப்படி விகிதமாக எழுத தெரியணும். அடுத்தது சமவெளி விகிதம். இது வந்து விகிதத்துல அறிமுகம். இவ்வளவுதான் உங்களுக்கு தேவையான அறிமுகம். அடுத்தது வந்து விகிதத்துல சமவெளி விகிதம், எளிய விகிதங்கள் பத்தி பார்ப்போம். ரைட்? சமவெளி விகிதம் என்றால் ஒரு விகிதத்தை ஒரே எண்ணால, அதாவது 0க்கு மேற்பட்ட ஒரே எண்ணால பெருக்கினால் அல்லது வகுத்தால் சமவெளி விகிதங்களை எங்களுக்கு பெறலாம். உதாரணமாக 2:3 என்ற ஒரு விகிதம் எடுத்தா அதுக்கு எங்களுக்கு சமவெளி விகிதங்கள் நிறைய எடுக்கலாம். நாங்க சமவெளி பின்னங்கள் எல்லாம் பாக்குறோம். அப்ப சமவெளி பின்னங்கள் மாதிரிதான் சமவெளி விகிதங்கள். இப்ப இதுல வந்து 2:3 இதுல வலுவை சமப்படுத்த ஒரே எண்ணால, உதாரணமான
இரண்டையும் மூன்றால பெருக்க போறோம். இரண்டையும் மூன்றால பெருக்கினால் 7 3 6. ரைட். 3 3 9. இங்க எப்படி இவரையும் மூன்றால பெருக்கி இவரையும் மூன்றால பெருக்கி இந்த பெறப்பட்ட விகிதங்கள் 6க்கு 9. இந்த விகிதங்கள் சமவெளி விகிதம். இதே விகிதத்தை நான் இவர் என்னால பெருக்கிறேன். 4 பெருக்க 4 8 4 12. அப்ப 4 8 12. இது ஒரு சமவெளி விகிதம். சமவெளி விகிதம் என்றால் வகுத்தல் சமம் ஒரே அழகால பெருக்கப்பட்டது. ரைட். இன்னொரு உதாரணமாக இருக்கும். 5க்கு 15. ரைட். 5க்கு 15. இதுக்கு சமவெளி விகிதங்கள் எப்படி? இந்த சமவெளி விகிதங்கள் இருக்கிறேன்னா சமவெளி விகிதங்கள் ஒரே ஒரு விகிதத்தை ஒரே இலக்கத்தால பெருக்கணும், இல்லாட்டி ஒரே இலக்கத்தால வகுக்கணும். இப்ப நான் இந்த வகுப்புறேன்னா சமவெளி விகிதங்கள் வகுப்புற இருந்தா அது விகிதங்களை நம்ம பொதுவான ஒரு காரணியால வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்ப 5 15 இந்த 2 இலக்கங்களுக்கும் பொதுவான ஒரு காரணி இருந்தா எங்களுக்கு வகுக்கலாம். இப்ப இந்த 5க்கும் 15க்கும் பொதுவான காரணி 5 எடுக்கலாம். அப்ப 5ஆல வகுத்தால் 5ஆல வகுத்தால் இதையும் 5ஆல வகுத்தால் 1க்கு 3 என்ற ஒரு சமவெளி விகிதத்தை எங்களுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி இது 2ஆல பெருக்கினா ரைட். இதுவும் 2ஆல பெருக்கினார் 10க்கு 30 என்ற ஒரு சமவெளி விகிதத்தை வைக்கலாம். அப்ப ஒரு விகிதத்தை ஒரே எண்ணால விகிதத்தில் உள்ள இலக்கங்களை ஒரே எண்ணால பெருக்கினால் அல்லது ஒரே எண்ணால வகுத்தால் எங்களுக்கு சமவெளி விகிதங்கள் பெற முடியும். இன்னொரு உதாரணம். அப்ப இதுக்கு சமவெளி விகிதங்கள் எடுக்கிறேன்னா 2ஆல 2 இலக்கங்கள் பெருக்கினால் 2க்கு 8. 3ஆல பெருக்கினா 3க்கு 3 12. 4ஆல பெருக்கினா 4 14 16. 5ஆல பெருக்கினா 5 4 20. இப்படி நிறைய எங்களுக்கு வேண்டிய அளவு சமவெளி விகிதங்கள் எடுக்க முடியும். அடுத்தது எளிய விகிதம். எளிய விகிதம் எப்படின்னா ஒரு விகிதம் ஒரு இந்த நேரம் அந்த 2 விகிதத்தில் உள்ள இலக்கங்களை எங்களுக்கு பொது காரணி உண்டான வகுத்து எளிய வடிவுக்கு மிகவும் எளிய வடிவுக்கு மாத்தினா அதுதான் எளிய விகிதம். உதாரணமா உதாரணமா 4க்கு 8. இதுக்கு எளிய விகிதம் ரெண்டையும் வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான காரணி அது 4. 4ஆல வகுத்தால் 1ற்கு 2 என்ன எடுக்கலாம். ரைட். 1ற்கு 2. இது ஒரு எளிய விகிதம். ரைட். எளிய விகிதம் என்றால் இந்த காரணிகளை இந்த எண்களை
மேலும் பிரிக்க முடியாத அளவுக்கு வகுக்கும். ரைட். அப்ப அந்த அளவுக்கு மாத்தி வச்சு இப்ப இதை வந்து வேற வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப இதை வகுக்க இயலாது. இது ஏன் விதி. இன்னொரு தான் 12க்கு 36 எடுத்தா இதை எங்களுக்கு எப்படி 2ஆல வகுக்கலாம். 2ஆல வகுத்தால் 6க்கு 18 வரும். 3ஆல வகுத்தால் 4க்கு 12 வரும். 6ஆல வகுத்தால் 2க்கு 6 வரும். அதே 12ஆல வகுத்தால் 1க்கு 3 வரும். இப்ப இதுல எல்லாமே இதெல்லாமே என்ன சமவெளி விகிதங்கள். இதுல 1க்கு 3 எளிய விகிதம். எளிய விகிதம் இந்த 1க்கு 3 என்றதுதான் எளிய விகிதம். ஏன் எளிய விகிதம் தான் மேலும் பிரிக்க முடியாத அளவுல மற்றது எல்லாரும் சமவெளி விகிதங்கள். இதெல்லாம் சமவெளி விகிதங்கள். ரைட். இப்ப நான் சமூக விகிதம் சில கேள்விகள் தரேன். அதோட எளிய விகிதம் தான். சமவெளி விகிதங்கள். ரைட். உதாரணமாக இதுக்கு சமவெளி விகிதங்கள் இருக்கு. இப்ப இந்த விகிதங்களுக்கு சமவெளி விகிதங்களை 2 சமவெளி விகிதங்கள் வீதம். இது விகிதங்களை வாசிக்கிற முறை உங்களுக்கு தெரியும். 4க்கு 8, 1க்கு 2, 12க்கு 36. இப்படி வாசிக்க தெரியும். ரைட். இதுக்கு சமவெளி விகிதங்களுக்கு ஒவ்வொரு 4க்கு 8 என்ற இந்த விகிதத்திற்கு சமவெளி விகிதம் எழுதுறா 2ஆல பெருக்கிறேன். 8க்கு 16. 3ஆல பெருக்கினா 4, 12க்கு 24. இப்படி சமவெளி விகிதங்கள் எழுதலாம். இதற்கு 2க்கு 5. இதுக்கு எப்படி சமவெளி விகிதங்கள் எழுதுற? அப்ப 2ஆல பெருக்கினால் 2 எண்களையும் 2 முழு எண்கள் 2 முழு எண்களையும் 2ஆல பெருக்கினால் 2 4 5 2 10. 3ஆல பெருக்கினா 3 2 6 3 5 15. ரைட். இப்படி சமவெளி விகிதங்கள் எங்களுக்கு நிறைய எடுக்கலாம். அதே மாதிரி 7 2 14 2 18. இது ஒரு சமவெளி விகிதம். அதே மாதிரி 3ஆல பெருக்கினால் 3 7 21 3 9 27. இப்படி சமவெளி விகிதங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி இதுதான் 5க்கு 12. அப்ப 2ஆல பெருக்கினால் 10க்கு 24. 3ஆல பெருக்கினால் 15க்கு 36. இப்படி நிறைய சமவெளி விகிதங்கள் இருக்காங்க. நாங்க ஒவ்வொன்றுக்கும் 2 உதாரணங்கள் தான்
எழுதிக்கிறோம். இன்னும் நிறைய இன்னும் பல சமவெளி விகிதங்கள் எங்களுக்கு பெற முடியும். அப்ப சமவெளி விகிதங்கள் இதை எழுதுற மாதிரி எளிய விகிதங்களுக்கு சில உதாரணம் சில கேள்விகளை பார்ப்போம். எளிய விகிதங்கள் எட்டு, 13, 100, எளிய விகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த முழு எண்கள்ல தரப்பட்ட விகிதங்களை மேலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆஹ் வகுத்து வைக்கிறது தான் எளிய விகிதம். அப்ப எளிய விகிதங்களை வகுக்கிற வேண்டாம் இந்த முழு எண்கள் எல்லாருக்கும் இந்த ரெண்டு முழு எண்களுக்கும் என்ன செய்யறேன் பொதுவான ஒரு காரணி பொதுவாக வகுக்கக்கூடிய ஒரு காரணியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை எளிய வடிவுக்கு மாற்றணும். இதற்கு இதை அப்ப இரண்டையும் வகுக்கக்கூடிய ஒரு பொது காரணி இதுல 8 எங்களுக்கு எடுக்கலாம். இப்ப எங்களுக்கு கட்டாயம் பெருக்கல் வாய்ப்பாடுகள் நல்லா தரவா இருந்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணிடும். அப்ப நீங்க 8க்கும் 16க்கும் பொது காரணி பார்த்தா இதே பொது காரணி 8 எடுக்கலாம். 8ஐயும் 16ஐயும் இதை மேலும் வகுக்க முடியும் முடியாதுன்னா இந்த ஒன்றுக்கு இரண்டு என்ன இந்த எங்களுக்கு இன்னும் வகுக்க இயலாம். இதுதான் எளிய வழி. அதே மாதிரி 13க்கு 39. அப்ப இதேபடி 13 வகுத்தால் ஒரு முறை 39 13 வகுத்தால் 3 முறை. அதுல 100க்கு 25. அப்ப 100க்குள்ள 25 எத்தனை முறை 4 முறை. 25க்குள்ள 25 1. அதே மாதிரி 250க்கு 1250 இப்படி ஒன்றுக்கு 1250க்குள்ள 250 2 முறை இன்னொரு 21க்கு 49. இதற்கு எளிய பொதுவான ஒரு காரணி பார்ப்போம். 21டையும் வகுப்போம் 49ஐயும் வகுக்கக்கூடிய ஒரு பொது காரணி பார்த்தா 7 எடுக்கலாம். 7 21க்கு 7 3 முறை 49க்கு 7 7 முறை. இதை இதுக்கான எங்களுக்கு வகுக்க இயலாது. இதுதான் எளிய வடிவு. இப்படித்தான் எளிய வடிவு காண்பது. அடுத்தது விகிதத்திற்கு ஏற்ப பங்கிடல். விகிதத்திற்கு ஏற்ப பங்கிடல்
விகிதத்துக்கு ஏற்ப பங்குன்ற நேரம் உங்களுக்கு சில விகிதங்கள் தான். ஒரு பழச்சாறுல இத்தனை லிட்டர் இருக்கிற இது இதுல இத்தனை லிட்டர் நீர், இத்தனை லிட்டர் சாரி இத்தனை விகிதம் நீரும் இதுக்கு நீர் பழச்சாறுல நீரும் பழச்சாறும் இந்த விகிதத்துல இருக்கு. சரி, இப்ப முழு அளவு ஒரு அளவை சொல்லி அப்ப எனக்கு அதை காணணும். உதாரணமாக பழச்சாறுல ஒரு 10 லிட்டர் அதுல நீர் பழச்சாறு உள்ள விகிதம் 3:2. அப்ப நாங்க நீர் எத்தனை விகிதம் இருக்கிற, அதே மாதிரி பழச்சாறு எத்தனை விகிதம் இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த செய்முறை தெரியும். அப்ப நீரும் பழச்சாறும் 3:2, அதாவது மொத்த பழச்சாறும் 10 லிட்டராக இருந்தா அந்த 10 லிட்டர்ல 3 பங்குகள் நீர், 2 பங்கு பழச்சாறு. ரைட். அப்ப நாங்க மொத்த பங்குகள் எத்தனை? மொத்த பங்குகள் 5. 3 2 கூட்டினா மொத்த பங்குகள் 5 பங்கு. அப்ப 5 பங்குகள் மொத்தமாக இருக்கு. அந்த 5 பங்குகள்ல 10 லிட்டர் மொத்தம் பழச்சாறுட உண்மையான அளவு 10 லிட்டர். அது 5 பங்குகளாக பிரித்தால் ஒரு பங்கு 2 லிட்டர். சரிதானே? அப்ப ஒரு பங்கின் அளவு 10 லிட்டர். 2 லிட்டர். 2 லிட்டர் ஒரு பங்கின் அளவு. சோ எங்களுக்கு இது வச்சு நீர் எத்தனை லிட்டர், பழச்சாறு எத்தனை லிட்டர்னு காண இயலும். அப்ப நீரின் பங்கு நீர் பங்கு எத்தனை? 3 தானே? அப்ப நீர் பங்கு 3. எனவே நீரின் அளவு ஒரு பங்கு 2 லிட்டர். அப்ப 3 பங்கு லிட்டர் தானே? 3 6 லிட்டர். அதே மாதிரி பழச்சாறின் அளவு பழச்சாறு பங்குகள் 2 பங்கு. பழச்சாறின் அளவு 2 தர 2 லிட்டர். ஒரு பங்கு 2 லிட்டர். 2 பங்குகள்னா 4 லிட்டர். அப்ப இந்த பழச்சாற்றில் 10 லிட்டர் உள்ள பழச்சாறுல 6 லிட்டர் நீரும் 4 லிட்டர் பழச்சாறு இருக்கு காண இயலும். இன்னொரு உதாரணமாக ரவியும் கமாலும் இணைந்து ஒரு சிறிய வியாபாரத்தை நடத்தும். ரவியும் கமால் நம்ம எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாத காலத்தில் அவர்கள் அவ்வியாபாரத்தின் மூலம் 7,000 லாபமாக பெற்றது. 7,000 ரூபாய் லாபமாக பெற்றார். அந்த லாபத்துக்கிடையே 3:4 என்ற விகிதத்தில் பங்கிட்டுக் கொள்ள உடன்பட்டனர். அப்ப ரவி கமால் அந்த பேர்ல ஒழுங்குதான் பங்கு. அப்ப ரவி ஆரம்பத்துல அப்ப 3:4 என்ற விகிதத்துல அவங்க லாபத்தை பங்கிட போறோம். ரைட். அப்ப நாங்க லாபத்தை பங்கிட போற விகிதம் 3:4. இப்ப லாபத்தை மொத்தமாக 7 பங்குகளாக பிரிச்சு அதுல 3 பங்குகள் ரவிக்கும் 4 பங்குகள் கமாலுக்கும் போகும். இப்ப லாபமாக ரூபாய் 14,000 கிடைத்தன. லாபம் 14,000 ரூபாவாக இருந்தா ரவிக்கு எவ்வளவு கிடைக்கிற, கமாலுக்கு எவ்வளவு கிடைக்கிறன்னு பார்க்கணும். அப்ப மொத்த பங்குகள்
3 சக 4 சமன் 7 பங்கு. ரைட். அப்ப ரவியின் பங்குகள் எவ்வளவு? ரவியின் பங்குகள் 3. எனவே ரவிக்கு கிடைக்கும் லாபம் அப்ப இதுல இருந்து எங்களுக்கு மொத்த பங்குகள் இருக்கு. ஒரு பங்கின் பெருமதி 10,000. ஒரு பங்கின் பெருமதி எவ்வளவு? 14,000 ரூபாய் மொத்தம். மொத்த பெருமதி உண்மையான பெருமதி. மொத்தமா உள்ள பங்குகள் 7. அப்ப ஒரு பங்கின் பெருமதி எவ்வளவு? ரூபாய் 2,000. இப்ப எங்களுக்கு ரவியின் பங்கு ரவியின் பங்குகள் 3. சோ அப்ப ரவிக்கு 3 பங்குகள் கிடைத்தா ரவிக்கு எவ்வளவு லாபமாக கிடைக்கிற பணம் எவ்வளவு? ரைட். அப்ப பணத்தின் ரவிக்கு கிடைக்கும் லாபம் ரவிக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவு? அப்ப 3 தர 2,000 எவ்வளவு? 6,000 ரூபாய். 6,000 ரவிக்கு லாபமாக கிடைக்கும். எப்படி? அப்ப நாங்க பங்கிடக்கூடிய விகிதத்தை எந்த அடிப்படையில பங்குகளை பிரிக்கிற அந்த விகிதம் தெரியும். ரைட். 3க்கு 4 என்ற விகிதத்தெல்லாம் லாபத்தை பங்கிட போறோம். அப்ப பங்கிடக்கூடிய பங்குகள் மொத்தமாக 7 பங்குகள். அந்த 7 பங்குகள் 7 பங்குகளாக எவ்வளவு பிரிக்க போறேன்? ரூபாய் 14,000 ரூபாய் என்றா அதுதான் லாபம். அந்த லாபம் 14,000 ரூபாவை என்ன செய்யறேன்? 7 பங்குகளாக பிரித்தா ஒரு பங்கு ரூபாய் 2,000. ஒரு பங்கு ரூபாய் 2,000. இந்த ஒரு பங்கு 2,000 ரவிக்கு 3 பங்குகள் உள்ளதால ரவிக்கு கிடைக்கிறது 3 பங்கு. அப்ப ஒரு பங்கு 2,000 3 பங்குகள் 6,000. அதே மாதிரி கமாலுக்கு கிடைத்த பங்குகள் பார்த்தா கமாலின் பங்குகள் என்ன? 4. ரைட். சோ கமாலுக்கு கிடைக்கும் லாபம் எவ்வளவு? ஒரு பங்கு 4,000. 2,000. 4 பங்கு 2,000. ரூபாய் 8,000 கமாலுக்கு கிடைக்கும். இப்படித்தான் விகிதத்துக்கு ஏற்ப பங்கிட. ரைட். விகிதத்துக்கு ஏற்ப பங்கிட நேரம் இந்த அமைப்புலதான் பங்கிடல் செய்யணும். இப்ப இன்னொரு உதாரணமாக ஒரு பாடசாலையில ஓகே தானே பங்குகள் எல்லாம் ஒரு விகிதத்துக்கு ஏற்ப பங்கிடுற நேரம் நாங்க மொத்தமான பங்குகளை காணும். மொத்தமான பங்குகளை கண்டு அப்ப மொத்தமான ஒரு அளவு இருக்கும். அந்த அளவுல ஒரு பங்கு எவ்வளவு என்று சொல்லி கண்டா எனக்கு ஒவ்வொரு பங்குக்குரிய பெருமானங்களை இலவாக காணலாம். இன்னொரு கேள்வி. ஒரு பாடசாலை ஒன்றில் உயர்தரத்தில் 600 மாணவர்கள் கற்கிறார். உயர்தரத்தில் 600 மாணவர்கள் கற்கிறார். ஆனா உயர்தரத்துல ஒவ்வொரு பிரிவு இருக்கிறது. ஒன்று விஞ்ஞானம், கணித பிரிவு, விஞ்ஞான பிரிவு, கலை பிரிவு, வைகை பிரிவுன்னு சொல்லி பிரிவு இருக்கிற அந்த பாடசாலையில விஞ்ஞான தொழில்நுட்பம் கலை விஞ்ஞான தொழில்நுட்பம் கலை 3க்கு 5க்கு 7. இந்த விகிதத்துல மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்.
அப்படின்னா விஞ்ஞான பிரிவுக்கு 3 பங்கு மாணவர்கள், தொழில்நுட்ப பிரிவுக்கு 5 பங்கு மாணவர்கள், கலை பிரிவுக்கு 7 பங்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. 600 மாணவர்கள் மொத்தம். மொத்தமான பங்குகள் எத்தனை? 3 மணி 8 8 மேல் 15. 15 பங்குகளாக அந்த 600 மாணவர்களும் பிரியும். ஒரு பங்குல எத்தனை மாணவர்கள்? ஒரு பங்குக்குரிய மாணவர்கள் எண்ணிக்கை. ஒரு பங்குக்குரிய மாணவர்கள் எண்ணிக்கை கண்டா எங்களுக்கு விஞ்ஞான பிரிவில் எத்தனை மாணவர்கள், தொழில்நுட்ப பிரிவில் எத்தனை மாணவர்கள், கலை பிரிவில் எத்தனை மாணவர்கள் கற்கிறேன்னு சொல்லி காணும். எங்களுக்கு எப்படி மொத்த பங்குகள் கொடுக்கும். மொத்த பங்குகள் எத்தனை? 3 சாக 5 சாக 7 சாக 15. 15 பங்குகள் மாணவர்கள் 15 பங்குகளாக இந்த விகிதத்துல காட்டு. மொத்தமாக 15 மாணவர்கள். அப்ப 15 மாணவர்களை உள்ளது, அதாவது 600 மாணவர்கள் இந்த 15 பங்குகள்ல உள்ளடக்கலாம். ரைட்? அப்ப ஒரு ஒரு பங்குல எத்தனை மாணவர்கள் உள்ளடக்க? 600 மாணவர்கள் 15 பங்குகளாக பிரித்தார். 15 பகுதிகளாக பிரித்தார். 40 மாணவர்கள். ஒரு பங்குல எத்தனை மாணவர்கள்? 40 மாணவர்கள். சோ எங்களுக்கு விஞ்ஞான பிரிவுக்கு உரிய மாணவர்கள் எண்ணிக்கை, தொழில்நுட்ப பிரிவில் கற்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கை, கலைப்பிரிவில் மாணவர் எண்ணிக்கை சொல்லி செப்பரேட்டாக காண விஞ்ஞான பிரிவு. விஞ்ஞான பிரிவில் பிரிவின் பங்குகள் வந்து 3. விஞ்ஞான பிரிவில் கற்கும் மாணவர்கள் 3 தர 40. ஒரு பங்குல 40. சோ 3 பங்குகள்னா 120 மாணவர்கள். அதே மாதிரி தொழில்நுட்ப பிரிவுல 5 பங்கு மாணவர்கள் இருந்தா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதா? 5 பிரிவு மாணவர்கள், 5 பங்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டா ஒரு பங்குல 40 மாணவர்கள், மொத்தமாக கட்டக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 4, 20, 200 மாணவர்கள் தொழில்நுட்ப பிரிவுல கற்கிறார்கள், கட்ட தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கலைப்பிரிவுல 7 பங்கு மாணவர்கள் கற்கிறார் தெரிவு செய்யப்பட்ட கலை பிரிவுக்கு ஒரு பங்குல 40 மாணவர்கள், 7 பங்குக்கும் மொத்தமாக 280 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டது. அவைகளுக்கு பார்த்தா மொத்தம் 280, 200, 480, 600 மாணவர்கள் மொத்தமாக வரும். இப்படித்தான் இந்த பங்குகள் கேட்க அந்த விகிதத்தை சரியாக அந்த பங்குகளாக பிரிச்சா அந்த பங்கிடக்கூடிய முறையில எங்களுக்கு ஒவ்வொரு பிரிவுக்குரிய அளவுகள் காண ஏதும். அடுத்து இன்னொன்று ஒரு பிரிவிட பெருமானத்தை விகிதத்தில ஒரு உறுப்பிட பெருமானம் தரப்பட்டால் மொத்த அளவை காணதுக்கு தெரியும். ரைட்? அப்படின்னா உதாரணமாக ஒரு வகை இணைப்பு பண்டத்திற்கான கலவை இணைப்பு பண்டம். மொத்த அளவை காணும் கலவை விகிதத்தில ஒரு உறுப்பிட பெருமானத்தை தந்தா அதை வச்சபடி நாங்க மொத்த அளவு காண்றது என்று பார்ப்போம். அதுல வந்து இப்ப உதாரணமாக ஒரு வகை இணைப்பு பண்டத்தின் கலவை தயாரிக்கும் போது மாவும் சீனியும் மாவும்
சீனி மாவும் 3:5 என்ற விகிதத்துல கலக்கப்பட்டால் கலக்கப்பட்ட சீனி கலக்கப்பட்ட சீனியில வந்து 750 கிராம். அப்ப கலக்கப்பட்ட கலவையிட மொத்த திணிவை காணும். அதாவது இந்த கலவையிட மொத்த பங்குகள் 8 பங்குகள். 8 பங்குகள்ல 3 பங்குகள் 750 கிராம். 8 பங்குகளும் எவ்வளவு சொல்லி காணும். அதுக்கு நான் என்ன செய்தேன், மொத்த பங்குகளை கண்டு எங்களுக்கு தர பங்குகள் சீனி தானே. மூணு பங்குகள் 3 பங்குகள் கொடுத்தது 750. ஒரு பங்குக்கான திணிவை காணு. ஒரு பங்குக்கான திணிவை கண்டு அதிலிருந்து மொத்த திணிவை காண வேண்டும். மொத்த பங்குகள் கலவையில் உள்ள சீனிமாவின் மொத்த பங்குகள் வந்து 8 பங்கு. இந்த 8 பங்குகளை கூட்டி 8 பங்குகள். அதுல இந்த 8 பங்குகள்ல சீனியின் அளவு சீனியின் 3 பங்குகள். அப்ப சீனியில திணிவு எழுது சீனி 750. சீனியோட அளவு தெரியும், சீனியோட திணிவும் தெரியும். இதை வச்சு எனக்கு என்ன செய்யணும், மொத்த பங்குகளை காணணும். அப்ப இதுல ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டால் ரைட், ஒரு பங்கின் திணிவு அப்படின்னா 3 பங்கு 750 கிராம். அப்ப ஒரு பங்கு எவ்வளவு, 3 பங்குட பெருமானம் தெரியும். அப்ப ஒரு பங்குட பெருமானத்தை நாங்க இது மூலமா காணலாம். இப்ப 750 கிராம் 3 வகுத்தால் 250 கிராம். அப்ப 250 கிராம் ஒரு பங்காக இருந்தால் மொத்த இனிப்பு பண்டத்திட திணிவை காணலாம். எப்படி, ஒரு பங்கு 250, மொத்தமான இனிப்பு பண்டத்து மொத்த பங்குகள் 8 பங்கு. எனவே இனிப்பு பண்டத்தின் மொத்த திணிப்பு மொத்தமாக 8 பங்குகள். ஒரு பங்கு 250 கிராம், மொத்தமாக 2000 கிராம். அதாவது 2 கிலோகிராம். 2 கிலோகிராம். இப்படித்தான் உங்களுக்கு மொத்த பங்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்பிட பெருமானம் தந்தா அதை வச்சு மொத்த அளவை காணத்துக்கு இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு சாந்து கலவை, அதாவது சிமெந்தி கலவை, சிமெந்தி கலவை வந்து தயாரிக்கிறதா, அதுக்கு சீமேந்து சுண்ணாம்பும் மணலும் கலக்கப்படுற விகிதம். சீமேந்து சுண்ணாம்பு மணல் கலக்கிற விகிதம் 2:3:5. 2:3:5. இதுல 6 தாட்சி சுண்ணாம்பு இருக்கு. சுண்ணாம்பு 6 தாட்சினா சாந்து கலவை. மொத்தமாக தனித்தாட்சி. அது எப்படி காணும், அப்ப எங்களுக்கு மொத்தமான தாட்சிகள் உள்ள விகிதத்தை பார்க்கணும். அதாவது 2:3:5 என்ற விகிதம். மொத்தமாக உள்ள அளவு 2, 3, 5, 10. 10 பங்குகளாக இந்த சான்றுகளுக்கு வகைப்படுத்தணும். அதுல 10ல 2 பங்கு சிமெந்தி, 3 பங்கு சுண்ணாம்பு, 5 பங்கு மணல். அப்ப மொத்த பங்குகள் எத்தனை, 2, 3, 5 போட்டீங்கன்னா
ரைட். இதில் எங்களுக்கு சுண்ணாம்பு 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 அளவு சுண்ணாம்பு 3 பங்குகள் 3 பங்குகள் அது அளவு சுண்ணாம்பு அளவு 6 தாச்சு. சுண்ணாம்பின் அளவு 6 தாச்சு. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்யணும், ஒரு பங்கு எத்தனை தாச்சுன்னு கண்டால் மொத்தமாக சாந்து கலவை எத்தனை தாச்சுகள்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நாங்க ஒரு பங்கு அளவு ஒரு பங்கு அளவு எப்படி 6 தாச்ச 3 பிரிச்சா 2 தாச்சு. இதுங்களா இது தெரியும். 3 பங்குகள் 6 தாச்சு என்றால் ஒரு பங்கு 2 தாச்சு. இதுல இருந்து நாங்க என்ன செய்யறோம், ஒரு பங்கு 2 தாச்சு. எனவே 4 காலங்கள் மொத்த அளவு அளவு வந்து 2 தர 10 20 ஆச்சு. 20 ஆட்சிகள் சார்ந்த கலவை வரும். அப்ப இங்க எப்படி எங்களுக்கு மொத்தமான அளவு பங்குகளை காண தெரியணும். அதே மாதிரி ஒரு பங்குக்குரிய பெருமானத்தை அப்படின்னு எங்களுக்கு ஒரு உறுப்புட பெருமானம் தெரியும் வேண்டாம். அந்த உறுப்புல இருந்தே ஒரு பங்குக்குரிய பெருமானத்தை கண்டு மொத்த பங்குகளை காண. ரைட். அதே மாதிரி விகிதத்துல ஒரு உறுப்பிட அளவு தந்தார் ஏனைய உறுப்புகள் அளவுகளை காணத்துக்கும் தெரியும். ரைட். அது அடுத்து பார்ப்போம். ஒரு உறுப்பிட அளவை கொண்டு ஏனைய உறுப்புகள் அளவுகளை உங்களுக்கு காண தெரியணும். இதே இதுக்கு முன்னுக்குள்ள உதாரணங்களை வச்சு எனக்கு காணேன் அப்படின்னா 3 தாட்சி இப்ப 2க்கு 3க்கு 5 என்ற தாட்சி விகிதத்துலதான் சாந்து கலவை தயாரிக்கப்படும். மண்ணும் சுண்ணாம்பும் சீமேந்தும் மண்ணும் சீமேந்தும் சுண்ணாம்பும் மணலும். ரைட். 2க்கு 3க்கு 5 என்ற விகிதம். இதை வச்சு எங்களுக்கு இந்த அளவை வச்சு எங்களுக்கு சுண்ணாம்பு அளவு 3 விகிதமாக இருந்தா 3 பங்குகளாக இருந்தா 6 விகிதம் 6 தாட்சி. அப்ப அதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யணும், மொத்தமான பங்குகள் 10ல 3 பங்கு 6 தாட்சாக இருந்தால் ஒரு பங்கை கண்டு 3 பங்குல எவ்வளவு 2 பங்குக்குரிய அளவு எவ்வளவு 5 பங்குக்குரிய அளவு எவ்வளவுன்னு சொல்லி காண ஏற்கும். கான்கிரீட் கலவை வந்து ஒரு கான்கிரீட் கலவை தயாரிக்கிறதுக்கு சீமேந்து மணலும் சிறுகற்கள் சீமேந்தும் மணலும் சிறு கற்களும் 2க்கு 3க்கு 4 2க்கு 3க்கு 4 என்ற விகிதத்துல கலந்திருந்தார். ஒரு சீமேந்து கலவைக்கு சீமேந்து 2க்கு 3க்கு 4 மணல் சிறுகற்கள் என்ற விகிதத்துல கலந்திருந்தார். அதுல எனக்கு ஒரு பிடகரமானதை
9 தாச்சி மணல். அப்ப 9 தாச்சி மணல். மணல் வந்து எத்தனை? 9 தாச்சி. அப்ப நாங்க பார்க்கணும் மொத்தமாக மணல் அளவு எத்தனை? இதில் இருந்து காணிடும் மணலின் அளவு மொத்த பங்குகள் இதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு பங்கு அளவு காணும் மொத்த பங்குகள் தேவை. ஏண்டா ஒரு பங்கு அளவு 3 தாச்சு. ஒரு பங்கு அளவு 9/3. அப்ப 3 தாச்சு. அப்ப இதுல 2 பங்குகள் இத்தனை ஒரு பங்கு 3 தாச்சு நீங்க பண்ணிட்டேன். நாங்க இதுல இருந்து அப்ப 2 பங்குகள் எத்தனை தாச்சு? 6 தாச்சு. 4 பங்குகள் 12 தாச்சு. அப்படி எங்களுக்கு இதிலே காண. சோ சீமேனின் பங்குகள் எத்தனை? 2. எனவே சீமேனின் அளவு 2 தர 3 சமன் 6. அதே மாதிரி சிறுகற்கள் சிறுகற்கள் எத்தனை பங்கு? 4 பங்கு. எனவே சிறுகற்களின் அளவு 4 தர 3 சமன் 12. இதை வச்சு எங்களுக்கு எத்தனை மொத்த பங்குகளையும் காண வேண்டும். மொத்த பங்குகள் எத்தனை? 7, 3, 5, 9 பங்குகள் மொத்தமாக 9 பங்குகள் தான். ஒரு பங்கு 3 தாச்சு. 9 பங்குக்கும் 27 தாச்சுன்னு சொல்லி இதுல காண வேண்டும். அப்ப எங்களுக்கு ஒரு உறுப்பிட அளவு தந்தார் ஏனைய உறுப்புகள் அளவை காணத்துக்கும் ஏழு. எப்படி? ஒரு உறுப்பிட அளவை வச்சு அந்த ஒரு உறுப்புல ஒரு பங்குட அளவு எவ்வளவு? அதாவது ஒரு உறுப்புல ஒரு பங்குட அளவு எவ்வளவு சொல்லி கொண்டு ஏனைய உறுப்புகளுக்குள்ள அந்த பங்குகள்ல பெருக்கி விட்டா சரி. இப்ப பாருங்க, மணல் வந்து 3 பங்குகள் மணல். அதுல 9 தாச்சி மணல் எடுக்கிறேன். 3 பங்குகள் மணல் தான் 9. அப்ப ஒரு பங்கு மணல் 3 தான். அதே மாதிரி 2 பங்கு செய்வது எத்தனை தாச்சு? 6 தாச்சு. 4 பங்குகள் 12 தாச்சு. ஈஸியான ஒரு உதாரணம் ஒரு ஆபீஸ்ல ஒரு அலுவலகத்துல தொழில் புரியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான விகித 3:2. அப்ப ஒரு அலுவலகத்துல ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான விகிதம் எத்தனை பங்கு? 2:3. அப்ப பெண்கள் எண்ணிக்கை 18 பெண்கள். அப்ப இங்க மொத்தமாக 5 பங்குகள். ரைட்? ஏன்னா 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 பங்குகள். இந்த 5 பங்குகள்ல நாங்க என்ன செய்யணும்? 3 பங்குகள் பெண்கள். அந்த 3 பங்குகள் பெண்கள் அளவு 18 பெண்கள். ரைட்? 3 பங்கு 18. ஒரு பங்கு எவ்வளவு? 6. அப்ப அதாவது 18 3ஆல எத்தனை? 12. எப்படி? அப்ப ஒரு பங்கு 6 பெண்கள். அதே மாதிரி அப்ப 2 பங்குகள் ஆண்கள் என்றால்
ஒரு பங்கு 6, அப்ப 2 பங்குகள் என்ன 12 ஆண்கள். மொத்தமாக இருக்கு 5 பங்குகள். ஒரு பங்கு 6 என்றால் 5 பங்குகள் 30. அப்ப 30 ஆபீஸ்ல 30 அலுவலர்கள் வேலை செய்யற ஆண்கள் பெண்கள் மொத்தமா. எங்களுக்கு அப்படி காண இயலும். அப்ப மொத்தம் எங்களுக்கு தெரியும் பெண்களின் பங்குகள் எத்தனை 3. எனவே ஒரு பங்கு வந்து 18 போறாங்க 6 6 பதினஞ்சுங்களுக்கு இந்த 2 பங்கு எத்தனையோ அதனால 12 ஆண்கள் அலுவலகத்துல வேலை செய்யறாங்க சொல்லி இப்படி எங்களுக்கு நிறைய உதாரணங்கள் காலையிலும் நாங்க 2 உதாரணங்கள் பார்த்தேன். இதுல வந்து முக்கியமாக எங்களுக்கு விகிதம் என்றால் என்ன, விகிதத்தை எப்படி வாசிக்கிறேன், ரைட். இதுல 2க்கு 3, அதாவது 2க்கு 3க்கு சொல்லி வாசி. அதே மாதிரி விகிதத்துல எப்படி வாசிக்க முறை, அதே மாதிரி விகிதத்தை எழுத தெரியணும். தாரதுக்கு ஏத்த மாதிரி இப்ப வசனத்துல ஆண்கள் பெண்கள் என்று ஒழுங்குல தந்தால் அலாதியாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விகிதம் என்று சொல்லி தரலாட்டியும் என்ன செய்யணும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேண்ட ஓட்டருக்கு தான் நாங்க விகிதத்தை அடிப்போம். நேரத்தோட குமாருக்கும் ரவிக்கும் பார்த்து ரவிக்கும் குமார், ரைட். அதுல வந்து அவங்க செப்பரேட்டா தரல. இப்ப தரலாட்டியும் என்ன செய்யணும், நாங்க யோசிக்கணும். ஆரம்பத்துல பெஸ்ட்டுக்கு ரவியோட பேர் இருந்து அப்ப ரவிக்குரிய பங்கு தான் முதல்ல வரும். 2வது குமாரோட பேரடா குமாருக்குரிய பங்குகள் தான் 2வதாக வரும். அப்ப அதை வச்சு எங்களுக்கு இந்த விகிதத்தை எழுதி மொத்தமான பங்குகள் இவ்வளோ, ஒரு பங்குக்குரியது இவ்வளோ அப்படி சொல்லி கண்டு ஏனைய பங்குகளுக்குரிய பெருமானங்கள் இல்லாட்டி மொத்த பங்குக்குரிய பெருமானங்கள் காண தெரியும். அதே மாதிரி சமவெளி விகிதம், எளிய விகிதம். சமவெளி விகிதம் என்றா என்ன செய்யறேன், ஒரு விகிதத்தை ஒரு விகிதத்தில் முழு எண்களை 2 உறுப்புகளை என்ன செய்யணும், ஒரே இலக்கத்தால பெருக்கணும் அல்லது வகுத்தல் மூலமாக பெறப்படுகிற சமவாழ்வு விகிதங்கள். அதே மாதிரி ஒரு விகிதத்துல என்ன ஒரு பொதுவான காரணியால மேலும் பிரிக்க முடியாத அளவுக்கு வகுத்தல் மூலமாக பெறப்படுகிறது எளிய விகிதம். எளிய விகிதம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு அதெல்லாம் பார்த்தேன். அப்ப இந்தியோட விகிதம் பாடம் முடிந்த 1வது கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல அடுத்த பாடத்தை தொடர்ந்து செய்யும். நெக்ஸ்ட் இதுல டவுட்ஸ் எதுவும் சரி இருந்தென்றால் கட்டாயம் இல்ல கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ்.